ஹாய்ங்க. நம்ம கேரளா சைடில் ஆப்பம் தாங்க ஃபேமஸ்ஸு. ஸோ அந்த ஆப்பம் வந்து அரிசி மாவில் செஞ்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம டிஃப்ரெண்ட்டாக கோதுமை மாவில் செய்கிறோம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 கப் கோதுமை மாவை எடுத்துருக்கிறேன். ஓகே, கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப் சாப்பாடு, கூடவே ஒரு அரை கப் தேங்காய், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க, தேவையான அளவு சால்ட்டு. இதை வந்து நம்ம வந்து நெய்ஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி எடுத்தாச்சு. இதை வந்து புளிக்கிறதுக்கு 4 மணி நேரம் வந்து புளிக்க விடணும். இது பொங்காது அப்படியே தான் இருக்கும், ஆனால் நல்லாயிருக்கும். ஓகே, இது வந்து உங்களுக்கு மேலும் டேஸ்ட் வேணும்னா ஈஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஈஸ்ட் ஆட் பண்ணல. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, பாருங்கள் மாவு எப்படி இருக்குதுன்னு. இந்த மாதிரி இருக்கணும். ஓகே, இப்போ நம்ம ஆப்பக்கல்லில் ஊற்றிக்கலாம். நான் ஆப்பக்கல்லில் ஊற்றல, தோசைக்கல்லில் ஆப்பம் மாதிரி ஊற்றுறேன். ஓகே, ஊற்றி மூடி வச்சுக்கோங்க. ஒரு சைடு வெந்தோடனே நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள் ஆப்பம் வெந்துருச்சு. சூப்பரான கேரளா சைடு ஆப்பம் ரெடி. இது கூட வந்து பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு குருமா வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஹெல்த்தியும் கூட. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரெசிபி தெரியும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, பாய்.